உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர்னால் இம்மார்ட்டல் அப்படின்றது அழியாத தன்மை, கடவுளை குறிக்குது. அதனால தான் இறையாட்சின்னு நம்ம சொல்கிறோம். ரூலர்னால் ஆட்சியாளர். ஆட்சியாளர் தான் மனுஷனை குறிக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து இணைந்து நடத்தக்கூடிய ஆட்சி தான் அந்த இம்மார்ட்டல் ரூலரின் ஆட்சி. அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அர்த்தம் தான். ஏன்னா ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட அர்த்தம், அவங்கள்ட்ட நான் நேர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேசிய கட்சி தலைவர் கூட கேட்டார், இதுக்கு அர்த்தம் கேட்டார். இம்மார்ட்டல்னால் அழியாத தன்மை, கடவுளை குறிக்குது. ரூலர்னால் ஆட்சியாளர். ஸோ இப்போ இம்மார்ட்டல் ரூலர் என்பது அழிவில்லாத ஆட்சியாளர். அழியாதன்னா சாவ மாட்டானா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அது இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு புரியும். அப்படி கிடையாது. அதான் இம்மார்ட்டல்னால் கடவுள் தன்மைன்னா, கடவுள் வந்து அழியாத தன்மை தானே, ஆன்மாவுக்கு அழிவில் இல்லை. வரப்போகிற பரம்பொருள் தானே, அவர் தானே ஆட்சி செய்ய போகிறதே. ஸோ இப்போ அந்த பரம்பொருள் ஆகிய அந்த கடவுள், இறைவன் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர். மனித இனத்திற்கே 819 கோடி மக்கள், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கும் சக்தி கொண்ட ஒரு தலைவன் இம்மார்ட்டல். ஸோ இப்போ அந்த ஆன்மாவில் தான் நம்ம வந்தோம். ஸோ இப்போ இந்த ஆன்மாக்குள்ளே அந்த ஆன்மா கனெக்ஷன் ஆகுது. அந்த இம்மார்ட்டல், அந்த ரூலருடைய ஆன்மாக்குள்ளே இந்த இம்மார்ட்டல் ஆன்மா வந்து கனெக்ஷன் ஆகுது. பரம்பொருள் வராரு. பிப்ரவரி 8 மதியம் 12 மணிக்கு மேலே பரம்பொருளோட ஆட்சி, இறையாட்சி பூமியில் அமலுக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு அர்த்தமும் சொல்லிட்டோம். இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னா அழியாத ஆட்சியாளர். அழியாத தன்மை வந்து கடவுளை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் அதுக்கு நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அழியாத புகழ் கொண்ட ஆட்சியாக இருக்கும் அவருடைய ஆட்சி அப்படின்றாங்க. அழியாத புகழ் கொண்ட ஆட்சியாக இன்னும் சில ஆட்சிகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டத்தை ஆண்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பாண்டியர்கள் அரசு. அதை தான் நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் நமது தஞ்சை மண்ணில் ராஜராஜ சோழனின் ஆட்சியும், அவங்களும் உலகம் முழுவதும் சென்று தங்கள் வெற்றி கொடியை நாட்டினார்கள் அப்படின்னு சொல்லலாம். ராஜராஜ சோழனின் ஆட்சி, இதை நம்ம வந்து பேசுகிறோம். அவங்களாம் தமிழ் மன்னர்கள், மாமன்னர்கள்னு சொல்லலாம். பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பிய மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் குமரி கண்டத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆட்சியில் தான் இருந்தாங்க. அவங்க முதல் தமிழ் சங்கம் அங்கே தான் தோற்றுவிக்கப்பட்டது. அப்புறம் கபாடாபுரத்தில் 2ஆம் தமிழ்ச்சங்கம், குமரிக்கண்டத்தில் முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம் கபாடாபுரம், 3ஆம் தமிழ்ச்சங்கம் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மக்களும் இந்த வீடியோவில் ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஏன்னா நேற்று நான் திங்க் பண்ணது தான், இதை மெசேஜாக கொடுத்துட்றேன். கடவுள் கொடுக்க சொன்ன மெசேஜ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் தமிழ்ச்சங்கம் இங்கேருந்து தான் உருவானது, மதுரையில். சரிங்களா? பாண்டிய மன்னன் தான் உருவாக்குறாரு. ஸோ அப்போ அந்த ஹிஸ்ட்ரியெலாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவில் விளக்கமாக சொன்னோம்னா டைம் பத்தாது. அதிகாலையில் வீடியோ போடுறேன், வேகமாக பேசி முடிச்சிடலாம். அப்போ பாண்டிய மன்னன் வந்து 3ஆம் தமிழ் சங்கத்தை இங்கே தோற்றுவிக்கிறார், மதுரையில். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எழுச்சி மீண்டும் இங்கேருந்து தான் வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒரு சங்கம் ஒன்று கொடுத்து, தமிழ் சங்கம் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் சேர்த்தா முதல் தமிழ் சங்கத்தில் குமரிக்கண்டன்றது ஒரே கண்டமாக இருந்தது. எல்லாருக்கும் நல்ல ஆட்சி கொடுத்தாங்க. அப்புறம் அப்படியே இப்போ 3ஆம் தமிழ் சங்கம் இங்கே வந்திருக்கு. பாண்டிய மன்னர்கள் தோற்றுவித்திருக்கார்கள் மதுரையில். ஸோ இப்போ இன்றைக்கி தமிழ் அப்படின்றது மொழி, தமிழர்கள் செய்த அந்த அறத்தின் ஆட்சி, அதெல்லாம் இப்போ இருக்கா? கிடையாது. இப்போ நடக்கிறது களி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 1200 வருஷம் அந்த கலியுகத்தின் ஆண்டு முடிவுக்கு வரப்போகிற நாள் தான். மொத்த ஆண்டுகள் நம்ம ஏற்கனவே கணக்கில் சொல்லிட்டோம். இப்போ கலியுகத்தின் ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1200 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கூட நீங்கள் 1200 போட்டு டிவைடட் பை போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கணக்கில் வந்துடும். இல்லை 1200 இன்ட்டு 365ன்னு போட்டிங்கன்னா அந்த 4,32,000க்கு மேலே வரும் நாட்கள். அந்த நாட்களை தான் அவன் போட்டு குழப்பறான் வேத புஸ்தகங்களில் போட்டு. கலியாண்டு வந்து இத்தனை ஆண்டு இருக்குது, கலியுகத்தின் ஆண்டு 4,32,000 வருடத்துக்கும் அதிகமாக உள்ளதும்மா. அது ஒன்றும் இல்லை, இந்த 1200 ஆண்டை அப்படியே நீங்கள் இன்ட்டு
போட்டு 365 போட்டிங்கன்னா அந்த 4,32,000க்கு மேலே வரும் கால்குலேஷன். ஸோ அப்போ அவங்க ஏமாற்றிட்டுருக்காங்க. நாங்கள் சொல்கிறது தான் உண்மை. இப்போ எங்கள் வீடியோவை பார்க்குற வியூஸ் எங்களுக்கு கூடுறதுக்கான காரணம் உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இதை அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் நல்லவனோ கெட்டவனோ அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். எல்லா மனுஷ பயவுலையும் பறக்கும்போது குட்டி குட்டி தப்பு பண்ணுறது தான். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆன்மீக பாதையில் பயணித்து 3 வருஷமாக வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மைகளை மட்டும் பேசி கொண்டிருக்கேன். அதனால தான் என்னைய கடவுள் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மதுரையில் ஒருத்தர் இருப்பான், அவன் மூலிமா தான் இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி இந்த உலகத்திற்கான அந்த யுக மாற்றம், முருகனுடைய ஆட்சி, அந்த பரம்பொருளோட ஆட்சி, இறையாட்சி இந்த பூமிக்கு வரப்போகுது. இறையாட்சின்றது எல்லா மதத்தவருக்கும், ஜாதி மத பேதமில்லை, மொழி பேதமில்லை. ஜாதி மதம் மொழி ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கிடையாது. இங்கே எல்லாம் அனைவரும் சமம். அந்த ஆட்சி இறையாட்சி இந்த மண்ணில், தமிழ் மண்ணிலேருந்து துவக்கம். பிப்ரவரி 8 மதியம் 12 மணிக்கு மேலே மாறுது. ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறிடும். இப்போயே நீங்கள் அந்த காட்சிகளை நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் சொன்னேன். அதிமுகவோட சுற்றுப்பயணத்தை அறிவிக்கும் போது ஜனவரி 31ன்னு அறிவித்தாங்க. என்ன கிழமை வருது? வெள்ளிக்கிழமை. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? பிப்ரவரி 9ஆம் தேதி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. பிளானை மாற்றிட்டாங்க. ஸோ 8ஆம் தேதி என்ன நடக்க போகுது நம்மளும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு அவரும் பொதுச் செயலாளரும் முடிவெடுத்துட்டார். ஏன்னா எதுக்கு இடையில போய் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுவோம், இறையாச்சின்னு எது சொல்கிறாங்க என்னென்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்திய அரசாங்கமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. யாரை? என்னைய மட்டும் இல்லை, என்னைய மாதிரி நான் சேனலில் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன், அது ஒன்று. இன்னொன்று, இந்த ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி கொடுக்க போகிறோம். 12 பேர் கொண்ட குழு. அந்த 12 பேர் கொண்ட குழுவில் யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். நான், தேசிய கட்சி தலைவர். அதில் கூட என்ன கமெண்ட்டில், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கமெண்ட்டில் அது இதுன்னு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அப்போ 12 பேர் கொண்ட குழு வந்து ஒரு டாக்டர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு, அவங்க வர்றாங்க. மொத்தம் 3 டாக்டர், ஒரு தேசிய கட்சி தலைவர், நான் ஒன்று, மாற்றலர் ஒன்று, ஒரு சாமியார் ஒன்று, 7, அப்புறம் அந்த ஒருங்கிணைப்பாளர் 8, அசிஸ்டண்ட் பின்னாடி 4, 12. சரியாக போச்சா கணக்கு? எல்லோரும் பேர் லிஸ்ட்டு எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏற்பாடு பண்ணுறது நீ தானான்னு கேட்டால் நான் இல்லைங்க, சென்னையில் ஒருத்தர் இருக்கார், நான் பக்கபலமாக இருக்கேன் அதுக்கு. இப்போ எப்படி சொல்கிறதுனா, நானும் அதில் ஒரு ஆள் உள்ளே இருக்கேன். ஏன்னா நான் தானே அலௌன்ஸ் பண்ணுறதே என்னோடய யூடியூப் சேனலில். எதுக்கு நம்ம வந்து ஒரு நடக்க போகிற விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு நானும் ஒரு பொறுப்பான ஆள் தான். தேசிய கட்சி தலைவரும் இருக்கார், அவர் உறுதுணையாக நிற்கிறார், அவ்வளோதான். நானும் உறுதுணையாக இருக்கேன் அவங்களுக்கு சப்போர்ட்டாக. பரம்பொருள் சொன்ன விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, லெட்டர் பேடில் அடித்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது இறை திட்டமாக இருக்குது, இது இறைவனின் செயல். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களே ஆர்வமாக இருக்காங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து அந்த ப்ரெஸ் மீடியாவில் நம்ம இன்றைக்கி போய் கொடுக்கும்போது வாங்கிட்டு அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ரிப்ளை நமக்கு வரப்போகுது. அவ்வளோதான். அதுக்கான ப்ராசஸ் வந்து இன்றைக்கி அதிகாலை பிரபஞ்ச நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன். நல்லபடியாக முடியட்டும். எல்லோரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தை மாதத்தில் இந்த அறிவிப்பு வழியாக போகிறது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சில பேர் அது இதுன்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சில பேர் அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்குறாரு, நீங்கள் இதை நம்பி பயணிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பல வீடியோங்களில் நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு. அதெல்லாம் நான் சரி உங்களுக்கு அதெல்லாம் இன்னும் கடைசியில் பிப்ரவரி 1ஆம் தேதி பிறக்கட்டும், உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டுருவோம். நான் வந்து இதில் பயணிச்சிட்ருக்கேன். நிறையா பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. நேற்றுலாம் பேசின பேச்சு தெரியும். சாயந்தரம் நல்லா பேசி விட்டேன், பிடிச்சி திட்டி விட்டேன். யார் இந்த மண்ணை ஆளுன்னு யார் ஆண்டுக்கிட்டு இருக்கா? திராவிடம் ஆளுது இப்போ இங்கே தமிழ்நாட்டை. ஆவிடம் திராவிடம், அது தமிழ் தான். அதை வந்து பேரை மாற்றி வச்சு நீ தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி, அப்புறம் தமிழ் தேசியன்னு ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர். அப்போ அவங்க ஒரு பக்கம் இவங்கள திட்ட, இவங்க அவங்கள திட்ட, அது ஒரு பக்கம் மோதல் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஒன்று, நாம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அறிவிப்பு கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவில் அதை தான் பேச போகிறோம். திராவிடம் என்பதன் பொருள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்து என்பதன் பொருள். ஏன்னா இந்துன்னா இன்றைக்கி இந்த மதுரையில் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். திராவிடம்ன்ற சொல்ல வச்சு பிரச்சனை பண்ணுறது, இந்துன்ற சொல்ல வச்சு பிரச்சனை பண்ணுறது ஆண்டாண்டு காலமாக போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சிடும். தமிழ் அப்படின்றதுக்கு பொருள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவான பொருள் கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மனிதன் எப்படி வாழ வேண்டும், அந்த இயற்கை மருத்துவம், அந்த இயற்கை விவசாயம்,
இந்த மெடிக்கல் மாஃபியாவெலாம் வந்து எச்சரிக்கை கொடுக்குறது தான் அந்த வீடியோவில் பேச போகிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 819 கோடி மக்களின் அந்த எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், 819 கோடி மக்களுக்கும் அவங்க வந்து கொடுக்க போகிற அறிவிப்பு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இந்த இலுமினாட்டிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். மக்களுக்கு வந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு யுக மாற்றம் வரும்போது மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக உணர்வார்கள் தங்களை வந்து. ஏன்னா இவங்க மத ரீதியாக பிரித்து மக்களை வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம உண்மை பொருளெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ 819 கோடி மக்களுமே வந்து அந்த தமிழன் அப்படின்ற அந்த ஒரே இதில் வராங்க, குடையின் கீழே வராங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமரி கண்டத்தில் வந்து வாழ்ந்தாங்க இல்லையா தமிழர்கள். ஸோ இப்போ 819 கோடி மக்களுமே அந்த தமிழர்களுடைய வம்சாவளி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதுக்கான விளக்கங்களையும் அங்கே கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா விளக்கங்களையும் அங்கே பார்க்க போகிறீங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, அவங்க அங்கே வந்து விரிவாக பேசுவாங்க. எத்தனை மணி நேரம் மீட்டிங் அப்படின்லாம் எனக்கு தெரில. ஒரு நாள் தானான்னு நேற்று என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட கேட்கும்போது ஆமாம் ஒரே நாள் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க நேற்று. கட்சி ஆஃபீஸில் நாங்கள் உட்காந்துருக்கும்போது, ஒரு நாள் தானா மீட்டிங்? எஸ், ஒரே நாள் தான். ஒரே நாளில் மீட்டிங் முடிச்சிடலாம். 12 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அது எத்தனை மணிக்கு முடியும் அப்படின்றதெல்லாம் அப்புறம் பரம்பொருளுக்கு தான் தெரியும். பத்திரிக்கையாளர்கள் ரெடியாக இருப்பாங்க. இவங்க அறிவிப்பு கொடுத்தோன்னே அவங்க சந்தேகங்களை கேட்பாங்க. சந்தேகங்கள் கேட்கும்போது விளக்கங்கள் கொடுத்து முடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வரும், பெரிய தாக்கம் ஏற்படும். அப்புறம் நம்ம அறிவிப்பு கொடுத்த உடனே என்ன நடக்கும்னா, இந்த இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு நம்ம முதலமைச்சர் ஐயா இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நகரத்துக்கு முன்னாடியே இங்கே நம்ம இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 5300 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த இரும்புகளை உருக்கி ஆயுதங்கள் செஞ்சுருக்காங்க. அது பயன்பாட்டில் வந்திருக்கு. இரும்பை உருக்கி அப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க தமிழர்கள். மூத்த குடிமக்கள்னு ப்ரூஃப் ஆகிருக்கு. உலகின் மூத்த குடிமக்கள் தமிழர்கள்னு ப்ரூஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி சொல்கிறாங்க. இந்த கீழடி இந்த மாதிரி ஆராய்ச்சி மையம் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து தான் ஒரு எழுச்சி வரப்போகுது. அரிட்டாப்பட்டி எழுச்சி வந்துச்சு இல்லையா, அவன் இங்கேருந்து தான் ஒரு எழுச்சி வரப்போகுது. எதற்காக அந்த எழுச்சி இங்கேருந்து தொடங்குது அப்படின்னு நேற்று கட்சி ஆஃபீஸில் நான் போய் விளக்கம் கூட கொடுத்தேன். என்ன விளக்கம் கொடுத்தேன்னா, ஸோ இப்போ இங்கே இருந்தால் எல்லாம் வரணும், இங்கேருந்து ஒரு எழுச்சி வரணும், உலகத்துக்கு எழுச்சி வரணும் இந்த மண்ணிலேருந்து. ஏன்னா இங்கே தான் பாண்டிய மன்னர்கள் வந்து 3ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்திருக்காங்க. அப்போ இங்கேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா அவங்க நல்ல ஒரு நோக்கத்துக்காக ஒரு தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து கொண்டு போகும்போது பார்த்தோம்னா, மன்னராட்சி முடிவுக்கு வந்து ஒரு வீணாக போன ஆட்சி 190 ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி பண்ணான். அவன் ஆட்சி பண்ணி தான் இங்கே இருக்க கட்டமைப்பெல்லாம் மாற்றினான். அவன் வந்து இங்கே மட்டும்தான் ஆட்சி பண்ணானான்னு கேட்டால் உலகம் முழுக்க தான் அவன் போய் ஆட்சி பண்ணியிருப்பான் பிரிட்டிஷ்காரன். பல நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தான். அதில் இந்தியா ஒன்று. ஸோ இப்போ இந்தியாவில் மன்னராட்சி முடிவுக்கு வந்து வெள்ளைக்காரன் வந்து என்ன வந்து வரி வசூல் பண்ணி கொள்ளையடித்தானோ அதை விட இன்றைக்கி பன்மடங்கு கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி தான் வெள்ளைக்காரன் யார்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போனானோ அவங்க போட்ட சட்டத்திட்டங்கள் மக்கள்கிட்ட. வெள்ளைக்காரன் வந்து கொள்ளையடித்தான். இப்போ நீங்கள் அரசியல்ன்ற பேரில், ஜனநாயக கட்டமைப்புன்ற பேரில், மக்களாட்சின்ற பேரில் மக்கள்கிட்டருந்து வரி வசூல் செய்து கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாக தான் உங்கள் ஆட்சி இருக்குது. வெள்ளைக்காரன் ஆட்சிக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. அங்கேயும் மக்கள் அடிமையாக இருந்து வரி பணம் செலுத்தினார்கள். இங்கேயும் உங்கள்கிட்ட அடிமையாக இருந்து வரி பணம் செலுத்துகிறாங்க. மக்கள் வந்து ஒரு நிம்மதியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இன்னும் போக முடியல. கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. மருத்துவ சேவை வந்து அதுவும் வியாபாரம் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் கல்வி இலவசமாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, மருத்துவம் இலவசமாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, சித்த மருத்துவன்றது. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்கூல் எடுத்துக்கோங்க, எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த வியாபாரமானதெல்லாம் மீண்டும் சரி செய்து விவசாயம் கூட இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் எத்தனை பேர் பண்ணுறாங்க? ஸோ இப்போ இந்த 3 கான்செப்ட் தான். இந்த 3ஐயும் மாற்றிட்டாலே எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் நேற்று நான் ஒன்று சொல்லியிருந்தேன், பொருளாதாரம். பொருளாதாரன்றது ஒருத்தருக்கு 15,000 சம்பளமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்தா 1,50,000 லட்சம் சம்பளம் இருக்கும். ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ 1,50,000 லட்சம் வாங்குறவர் ஒரு அரசு ஊழியராக இருப்பார், 15,000 வாங்குறவங்க ஒரு தனியார் ஊழியராக இருப்பாங்க. தனியார் ஸ்டாஃப் வந்து தனியார் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண மனிதர் 15,000 20,000 வாங்கினாருன்னா, அதே தான் அரசாங்கத்தில் வாங்கக்கூடியவங்க 1,50,000 லட்சம் வாங்குவாங்க. இல்லை ஐடி கம்பெனியில் பார்க்குறவங்க 1,50,000 லட்சம் வாங்குறாங்க. ஆனால் அவங்களும் அதே 8 மணி நேரம் வேலை பார்க்கும்போது இந்த 20,000 15,000 வாங்கக்கூடிய 10,000 வாங்கக்கூடிய மனிதரும் 8 மணி நேரம் தான் உழைக்கிறாரு. ஸோ இப்போ இந்த பொருளாதாரத்திலேருந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதையும் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த இறையாட்சியின் நோக்கம் இதுதான். என்னென்ன சொல்லி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 3 விஷயங்கள் சொல்லி முடிச்சுட்டு 4வது விஷயங்கள் வந்து பொருளாதார பிரச்சனைகள்.
அப்புறம் வந்து ஏற்றத்தாழ்வுன்றது இன்றைக்கி வந்து சமூக நீதி பிரச்சனை. ஏற்றத்தாழ்வுன்றது அனைவரும் நாம் சமம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு, பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் இங்கே சமம். இங்கே நான் வந்து உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த மொழியை சார்ந்தவன், இங்கே பெருமை பீத்த முடியாது. இனி இறையாட்சியில் வந்து பெருமை பீத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதைத்தான் நாங்கள் வந்து அறிவிக்க போகிறோம். இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு மிக தெளிவாக கூறிவிட்டேன் அதிகாலை பொழுதில். ஸோ இப்போ இம்மாட்டருளர் வந்து வந்துடுவார். 12 பேர் கொண்ட குழுவில் 8ஆம் தேதி வந்துடுவார். அவரோட ஆன்மாவோட பரம்பொருளோட ஆன்மா வந்து இதாகுது, பேச போகிறாங்க. அவர் தான் அறிவிப்பு கொடுக்க போகிறாரு. பேச போகிறதே அவர் தான். ஏன்னா பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பில். ஸோ இப்போ அவர் பேசுகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. அவர் நேற்று என்கிட்ட பேசிட்டார். தன்னுடைய வயது 39 அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசுகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. அவர் ஏற்கனவே அரசியல் இருந்தவர் தான். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மெடிக்கல் சென்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அதாவது மருந்து இல்லாமல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மெடிக்கல் சென்டர் ஒன்று வச்சுருக்காரு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்காரு. அதுக்கு மேலே டீட்டெயில் கொடுக்க முடியாது. இவ்வளோ தான் அவர் சொன்ன விஷயங்கள் சொல்லிட்டேன். மற்ற விஷயங்கள்லாம் 8ஆம் தேதி அவர் என்ன பேசுகிறான்றதை கேட்டுக்குங்க. தேசிய கட்சி தலைவரை நேற்று பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். அது தேசிய கட்சி தான். சில பேர் அதை எப்படி தேசிய கட்சின்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் விளக்கம் உங்களுக்கு கொடுக்க அவசியம் இல்லை. அது தேர்தல் ஆணையத்திட்டே போய் எல்லாம் பணம் கட்டி டெல்லியில் போய் கிட்டத்தட்ட அந்த அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அதிகாரிகிட்ட போய் இங்கிலீஷில் உட்காந்து பேசி, ஹிந்தியில் பேசி, அழகாக அவரே எந்திரிச்சு சல்யூட் அடித்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறது? அவர் தேசிய கட்சி இல்லையான்னு? அங்கீகாரம் அங்கே கிடச்சிருக்கு டெல்லியில் இவங்க கொடுத்துருக்காங்க அதிகாரிகள். அவங்க கொடுத்தாச்சு அங்கீகாரம் தேசிய கட்சின்றதை. அப்போது அவருக்கு இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு கூட அங்கேருந்து வந்திருக்கு, டெல்லியிலேருந்து லெட்ரு வந்திருக்கு தேர்தல் ஆணையத்துலேருந்து. அங்கேயார் அங்கே கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறது? கமெண்ட்டில் வந்துக்கிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? சும்மா ஏதாவது ஒன்று பேசிட்டு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ எங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். சித்தராஜ் அமைப்புன்னு சொல்லி 2021 தேசிய கட்சி தலைவர் வந்து அவருடைய ஆஃபீஸில் மதுரையிலேயே அவருடைய ஆஃபீஸில் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. யாராவது வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அனுப்ப மாட்டேன். 8ஆம் தேதிக்கு அப்புறம் அனுப்புகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இறையாட்சியின் திட்டமாக இருக்கிறது. எல்லாருமே அந்த இறையாட்சி அமைப்போம், சித்திரலாட்சி அமைப்புன்னு சொல்லி பயணிச்சிட்ருக்காங்க ஒரு 12 பேர் கொண்ட குழுவில். ஸோ இப்போ இறையாட்சின்றது எல்லா மதத்திற்கும் பொதுவானது. எல்லா மதத்தவருக்கும், எல்லா ஜாதிக்காரனுக்கும், எல்லா மொழிக்காரனுக்கும், ஏன் மனிதனுக்கு பொதுவானது. அந்த 819 கோடி மக்களுக்கும் பொதுவானது இறையாட்சி. அது தமிழ் மண்ணில் துவக்கமாகிறது பிப்ரவரி 8. அப்புறம் இந்தியாவின் தலைமை பதவிக்கு வருவார். இந்தியாவின் தலைமை பதவிக்கு யார் வருவார் அப்படின்றீங்க? அது பிப்ரவரி 8க்கு அப்புறம் பாருங்கள். வரதான் போகிறார் இந்தியாவின் தலைமை பதவிக்கு. அப்போ இந்தியாவில் எப்போ ஆட்சி மாற்றம் வரும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால், என்னுடைய கணிப்பு ஏப்ரல் மேலே இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்துடும் அதிகபட்சம். தொங்கு பாராளுமன்றம் தானே இருக்குது. நான் தான் சொன்னேன்ல தேர்தல் வைக்கும்போதே, இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ தொங்கு பாராளுமன்றம் தான் இருக்குது. இறையாட்சியும் வரப்போகுது. இறையாட்சி வந்தோடனே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இது மாறும்போது மாறிடும் எல்லாமே. அதை வந்து நம்ம பரம்பொருள் பார்த்துக்குருவார், எல்லாமே அவர் பார்த்துக்குருவார். அதனால் நான் வந்து அதுக்கு வந்து டீப்பாக விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கமெண்ட்டில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ அரசியல் கட்டமைப்பு எங்கிட்ட இருக்குது. இறையாட்சியும் அமல்படுத்துறதுக்கான மன்னராட்சி மாதிரி இறையாட்சி அமல்படுத்துறதுக்கான கட்டமைப்பும் அதே கட்டமைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அரசியல் கட்சி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கட்டமைப்பு எங்கிட்ட இருக்குது, ரெடியாக இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ 12 பேர் கொண்ட குழு. அப்புறம் இன்னும் அதில் வந்து சில பேர் இணைவாங்க. அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு குழு மாதிரி உருவாக்கி அவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஆட்சி அமல்படுத்துவாங்க. சென்னையில் ஒரு மீட்டிங் முடித்தோடனே அடுத்து மதுரையில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை மீட்டிங்கில் அதிர விடுவோம். இங்கேருந்து நான் துவங்கொண்டிருக்கேன். ஸோ சென்னையில் பேசி முடிச்சுட்டு சிம்பிளாக அப்போவுமே இது எல்லாமே அப்டேட் ஆயிரும் உங்களுக்கு. அதிர்வலைகள் வர ஆரம்பிச்சிடும் அரசியலில். அதிரடி ஒரு வைப்ரேஷனை நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாற்றத்தை அரசியலில். என்ன ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும், ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஏதாவது சின்ன இது கிடச்சாலே போதுமே, ஒரு பொறி கிடச்சாலே போதும். ஒரு கோடுக்கு போட்டால் நான் ரோடாக போடுவேன்ற மாதிரி ஆளாளுக்கு அப்புறம் அதை விவாதம் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியே நம்ம தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பல பேர் எல்லாம் உட்காந்து சரி இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இறையாட்சி அமைக்க போகிறோம், இது எப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். சரிங்களா? அது வந்து இறையாட்சியின் துவக்கம். கண்டிப்பாக இது நடக்கும். இது என்னுடைய இதில் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க கடவுள் வந்து. அவருக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க, தேசிய கட்சி தலைவருக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க, டாக்டருக்கும் உணர்த்தியாச்சு. எல்லா ஆன்மாவும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகிரும்.
நல்ல ஆன்மாக்கெல்லாம் கனெக்ட் போகுது. தீய ஆன்மாக்கள் நீ என்ன பண்ண புரியும்? ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலன்னு செத்துப்போ, அவ்வளோதான். காலங்காத்தால இது வேறு சொல்ல வச்சுட்டேன். ஆமாம், அப்போ நல்லது சொன்னால் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோ, இல்லைன்னா நீ என்னமோ ஆகிட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் மாலை போட்டு நல்ல விஷயங்களை அறிவிக்கிறேன் மக்களுக்கு. முருகனுக்கு 6வது வாட்டி மாலை போட்டிருக்கேன். பழனிக்கு கிளம்பணும். இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு வாரத்தில் கிளம்பி பழனிக்கு போயிட்டு வந்துட்டு சென்னைக்கு வந்துடுவேன். சென்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன பேச போகிறாங்கன்னு அமைதியாக உட்காந்து கேட்க வேண்டியதான். ஐடி கார்டெலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான். ஆமாம், ஐடி கார்டை கூட காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட நேற்று வீடியோவில். ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறையாட்சியை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். இதை நல்ல ஆன்மாக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. மற்றவங்க ஏற்றுக்காதவங்களெல்லாம் என்னப்பா பண்ணுவீங்கன்னா, அது பரம்பொருள் முடிவு பண்ணிக்கிடுவார், அவ்வளோதான். அது வந்து அவரோட ஒர்க்கு. எனக்கு அறிவிப்பு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். இதில் கமெண்ட்டில் வந்து அதுன்னு கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கினேன். கிட்டத்தட்ட நான்லாம் 2003லேருந்து ஒரு நல்ல ஆட்சி வந்துடாதான்னு ஒவ்வொரு வாட்டி மாறி ஓட்ட போட்டு கிட்டத்தட்ட மக்கள் ஏமாந்து போவாங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும். சாமானிய மக்களை சொல்கிறேன். அரசு ஊழியருக்கு என்ன, உங்களுக்கு என்ன 1ஆந்தேதி ஆனால் ஏடிஎம்மில் டிங் டாங்னு மெசேஜ் வந்துடும், டிங்னு மெசேஜ் வந்துடும். வந்துருச்சு. கனரா பேங்க்கில் போய், எஸ்பிஐ பேங்க்கில் போய் ஏடிஎம்மில் போய் படக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆனால் சாதாரண மனுஷனோட குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு நீங்கள் சந்திச்சிருப்பீங்களா சொல்லுங்கள். பசினா என்னென்னு தெரியுமா? சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சி தலைவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், இம்மாற்றோலருக்கு தெரியும். அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டவர் இம்மாற்றோலர். இப்போ வந்து மிக மிக சிரமத்தில் இருக்கார். அவர் வந்து அவரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்போம். ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே போகிறேன், உத்தரகோசம் மங்கை. ஸோ அதனால் சனிக்கிழமை நைட் அறிவிச்சிருவோம் அவரை பற்றி. கட்சி ஆஃபீஸில் கூட உட்காந்து வீடியோ போட்டுருவோம் ஒரு வாரமாக உட்காந்து. எந்த கட்சின்னு தெரியவே கூடாது கடைசியில். சில பேர் ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், கண்டுபிடிச்சிட்டாரு. நல்ல கட்சி தாங்க, சூப்பர் தலைவர், அவரோடையா இருக்கீங்க, சந்தோஷங்க அப்படின்னாங்க. ஏன்னா தான் சொந்த பணத்தை போட்டு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி மக்களுக்காக யார் உட்காந்துருக்காங்க சொல்லுங்கள்? 26 லட்ச ரூபா பணத்தை போட்டு உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட அமித்ஷா மகனெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருக்காரு டெல்லியில் போய். சொந்த பணத்தை போட்டு தேர்தல் ஆணையம் அதிகாரிகள்கிட்டலாம் அந்த இதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டாரு. அந்த தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் அதெல்லாம் வாங்கி முடிச்சு அவர் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. இப்போ கேட்டுருக்காங்க கமெண்ட்டில் சில பேர் வந்துக்கிட்டு, ஏன் இந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சுயமாகவே யோசிக்க மாட்டேங்கன்னா, அந்த 8ஆம் தேதி வரைக்கும் அந்த பொறுமையாக இருக்க முடியாதா? அதில் யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டார், டிஃப்ரெண்ட்டாக ஒரு கமெண்ட் போட்டார். நான் போட்ட ஷார்ட் வீடியோ ஒருத்தர் கமெண்ட் போட்டார். ஆமாம் தலை, அக்டோபர் மாதம் ஆட்சி முடிஞ்சிடும் தலை, பிஜேபி ஆட்சி க்ளோஸ் தலை அப்படின்னாரு. நீ தான் தலை ஆளா போகிறேன்னாரு. நான் இல்லைங்க, 12 பேர் கொண்ட குழு முடிவு பண்ணுவாங்க யாருன்னு. அப்புறம் அது கூட இன்னும் கொஞ்சம் சில பேர் சேருவாங்க. அப்போ அந்த டீம் வந்து பெருசாக மாறும்போது அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கணிப்பு ஒரு 100 பேர் உட்காந்து இந்தியாவை எப்படி வழி நடத்துவது, இறையாட்சி எப்படி அமல்படுத்துவதுன்னு ஒரு 100 பேர் கொண்ட டீமை வச்சு நம்ம வழி நடத்த வேண்டியதான் நாட்டை. அப்போ அரசியல் கட்டமைப்பு மூலிமா அதுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணுன்றதை பரம்பொருள் வழிகாட்டுவார். அதன்படி அமைதியான பாதையில் சூப்பராக நல்ல ஆட்சி கொடுப்போம், ஒரு இறையாட்சியை கொடுப்போம். கலவணைப்பை ஆட்சியெல்லாம் விரட்டி விட்டு கொள்ளையடிக்கிறவன், இந்த ஜிஎஸ்டி வரி போட்டு கொள்ளையடிச்சவன் ஆச்சு, டோல்கேட்டில் வரி வாங்கினவன், ஜிஎஸ்டி வரி போட்டு கொள்ளையடிச்சான்ல 28%. பெட்ரோலுக்கு எத்தனை வரி போட்டாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். மத்திய அரசு ஒரு வரி, மாநில அரசு ஒரு வரி, மதிப்பு கூட்டு வரி, சேவை வரி, அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க. 7 விதமான வரிகள் பெட்ரோலுக்கு. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரே வரி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாச்சு. அப்புறம் பெட்ரோலுக்கு மட்டும் ஏன் அதே வரி போட்டுட்ருக்கு? மாநில அரசு ஒரு வரி போடுறீங்க, மத்திய அரசு ஒரு கிட்டத்தட்ட பலவித வரிகள் அதில் இருக்குது. கலால் வரி, உற்பத்தி வரி, சேவை வரி, மதிப்பு கூட்டு வரி, மாநில அரசு ஒரு வரி. எத்தனை வரிங்க அதுக்கு பெட்ரோலுக்கு போட முடியும்? அப்போ பெட்ரோல் விலை இன்றைக்கி வந்து ஒரே வரி ஜிஎஸ்டி கீழே கொண்டு வா, அதை கொண்டு வர மாட்டேன்ற நீ இன்னும். அப்போ இறையாட்சி வந்தோடனே இதெல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்சி தான் இறையாட்சி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சனிக்கிழமை நைட்டு உங்களுக்கு முடிஞ்ச இன்றைக்கி நைட்டு, இல்லைனா சனிக்கிழமை நைட்டு, இல்லை நாளைக்கு காலையில் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக சில வீடியோக்கள் போடுவோம். இறையாட்சினா சூப்பராக இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா அமெரிக்க டாலருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இந்தியாவின் ரூபா நோட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அது என்ன ஏற்றத்தாழ்வு? அதையும் சரிசமமாக கொண்டு வருவோம். அது சரிசமமாக கொண்டு வராந்தா அப்போ மற்ற நாடுகளோட சப்போர்ட் வேணும். அதான் உலக அளப்புறான் தமிழன் குறைக்கிற ப்ரிடிக்ஷன் இருக்குது. அதையும் அமல்படுத்துவோம். அதுக்கு பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். அப்போ பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி அதில் என்ன கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் பொருளாதார வல்லுநர்கள்ட்ட கேட்டு சரிப்படுத்தணும் எல்லாத்தையும்.
அப்போ யாரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக தேவையில்லை. இங்கே என்ன ரூபாயின் மதிப்போ அதாங்க அங்கேயும் இருக்கும். எல்லாம் சமமாக்கிட்டோம்னா, சமமாக மாற்றுறதுனா மன்னர் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்றத பாசிபிள் இருக்கான்றதை பார்த்து எல்லாத்தையும் அமல்படுத்துவாங்க. டைம் முடிஞ்சுச்சு. அதனால் இறையாட்சி அமையப்போது இந்த ஊழல் ஆட்சி, மதவாத ஆட்சி, மக்கள் விரோத அரசை அகற்றிவிட்டு இறையாட்சியை அமல்படுத்துவோம். பரம்பொருள் வழியை காட்டுவார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.